சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா ஒண்ணு, நீ இவ்ளோ ஏழ்மையான குடும்பத்துல பிறந்துட்டு இன்னைக்கு கலெக்டராகி நிக்கிறத பாக்கும்போது நான் உன் கூட படிச்சேன்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுந்தரி. சரி, ஓவரா புகழாத. திருவிழாவுல கலந்துகிட்டு ஊரோட சேர்ந்து நீ சந்தோஷமா இரு. உன்னைய பார்த்ததே அந்த வெக்காளியாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு சுந்தரி. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கெல்லாம் வந்துகிட்டு? ஆமா, சார் யாரு? இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவரும் கலெக்டர் தான். வெற்றி, போலாமா? ஐயனாரு, ரவி, சரி நான் போயிட்டு வரேன். கோவில்ல பாக்கலாம். சரி சுந்தரி. சரி சுந்தரி, பாத்து போயிட்டு சரி சரி. ஐயப்பா, என்னாச்சுப்பா? ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்கல்ல? நேரமாவது. அவங்க வந்துருவாங்க, நாம கிளம்பலாம். அப்படியா? வந்துட்டேனே. வா 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 வா. சரிதா, அப்ப நம்ம போலாம். ஐயோ, நீங்க போங்க தம்பி, நான் செல்வி வந்ததும் கூட்டிட்டு வரேன். ஆத்தா, நீங்க கிளம்புங்க, நான் இருந்தா ஆத்தாவை கூட்டிட்டு வரேன். அத்தை வந்துட்டாங்கல்ல? தமிழ், வாங்க வாங்க வாங்க. தமிழ், அவளுக்கும் ஆள் தெரியுது பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் அவதானே ஒரிஜினல் அப்பத்தா. என்னதா சின்ன குழந்தை, அத போய் எப்படி பேசுறீங்க? நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ப்பா, அவ என் உசுரு. பாட்டி, எங்க கேஸ் மாஸ்டர் எப்படி இருக்காங்க? அவர் உடம்பு சரியாயிடுச்சா? என்ன பத்தி ஏதாவது கேட்டாரா? உங்க மாஸ்டருக்கு உடம்பு சரியாயிடுச்சுமா. அவர் கண்ணு முழிச்சதும் உன்னை பத்தி தான் கேட்டாரு. நான் தான் அவங்க ஊர்ல திருவிழா, அதனால அவ ஊருக்கு போயிட்டான்னு சொல்லிட்டேன். மாஸ்டரையும் உங்களோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பாட்டி. அதானே அத்தை, அவருக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, கூட்டிட்டு வந்திருந்தா அவரு நம்ம ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். தமிழை காப்பாத்தின மாஸ்டர் நாங்களும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஐயோ, கார்த்திக் தான் தமிழோட மாஸ்டர்னு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு தெரியலையே. என்ன ஆத்தா, எதையோ யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்தா, நான் கார்ல வந்தேன்ல, அதான். மாஸ்டர் தம்பி ஏதோ நம்ம தமிழை காப்பாத்தினார்னு ஒரு நாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ண. டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அவரை எப்படி மாப்பிள்ள இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வர முடியும்? கூப்பிட்டாலும் அவர் வருவாரா? சரி, அவர் சரியாயிட்டாருல்ல, அதுவே போதும். சரி, நீ முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுதா. மாமா, நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு திருவிழாக்கு போங்க. ஆத்தா குளிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க. சரி. ஐயோ, கவனிக்கவே இல்ல. என்னத்தா தலையில கட்டு? நீ வா, நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல சாப்பிடு. சரிதா, அப்படி கிளம்புறோம். சரி சரி, வாங்க எல்லாம் போலாம். நீ வந்துடாத்தா. வாங்க. சிங்காரி நாத்தனா, சிங்கிள் டீ ஆத்துனா, போடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா, தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட. மேலூர் கிராமவாசிகள் அனைவருக்கும் கோயில் கமிட்டி சார்பா மைக் பாண்டே மற்றும் வாய் பேச்சு வாஞ்சிநாதனின் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். அப்பா, ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம்ம ஊரு ஆண்டாண்டு காலமாக பல தலைமுறைகளாக எங்க ஊரை பாதுகாத்து வரும் வெக்காளியாத்தாவின் அருள் கிடைக்குமாறு வேண்டிக் கொண்டு உரியடி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். களை கட்டதில்ல கிருஷ்ணா, இங்க பாருங்கடா, நேத்து மாதிரி ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால எங்க சொம்ப எங்க பேர்ல எத்தனை கேஸ் பதிவாயிருக்குன்னு தெரியும்ல. என்னது அண்ணா, நீ கொஞ்சம் ஷாக்க குறைன. பண்ணதெல்லாம் கொலை, வாங்கினதெல்லாம் சப்ப கேஸு. அதுவும் நாங்கெல்லாம் வாலண்டரியா கிரியேட் பண்ணது. அப்படியே சத்தம் காட்டாம ஊருக்கு கிளம்புறோம். ஏய் வாடா.
என்னப்பா அங்க பானை கட்டுறது யாரு? எவ்வளவு நேரமா பானை கட்டிட்டு இருக்க? பானையை நீ எப்ப கட்டுறது? நாங்க ஆட்டத்தை எப்ப ஆரம்பிக்கிறது? ஏய் அவசரத்துல பானை ஒழுங்கா கட்டாம வந்துடாதயா. நீ வேற என் பானை கட்டுறவங்க தொந்தரவு பண்ற. அதெல்லாம் வருஷமா கட்டுறவங்களுக்கு தெரியாதா? மக்கள் கூட்டத்தை பாருலே ஜெயஜேடு. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஊர் திருவிழானா சும்மாவா? அப்படியே நினைச்சீங்க? ஆமா. மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்ப உரியடி போட்டி ஆரம்பமா போகுது. உரியடிக்க விருப்பம் உள்ளவங்க முன்னாடி வரலாம். இது யாருப்பா? சொக்கலிங்கம் மருதமுத்தா? சூப்பர் சூப்பர் மாப்ள. அங்க என்னப்பா கண்ணை கட்டுற இடத்துல பேச்சு? கண்ணை நல்லா டைட்டா கட்டி விடப்பா. ஒண்ணு தெரியல. சுத்து சுத்து சுத்தல சுத்து நிமிஷம் முறைக்குது. சுத்து தாக்க தேவையில்லையா? வெளியில இருக்கிறவங்க சிக்னலை கொடுக்க கூடாது, யாரும் சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க ஓரமா போயிடுங்க. கம்பு மேல பட்டா கோயில் கமிட்டி பொறுப்பாகாது சொல்லி விட்டேன். என்னப்பா இப்படி போட்ட விட்டாப்ல? அது யாருப்பா? தம்பி வேட்டி நல்லா தூக்கி கட்டிட்டு வராப்ல. யாரு இது? ஊர் தலையாரி மகனா? சரி 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 கண்ணை கட்டு அப்படி சுத்தி விடு. சுத்து போய் அடி. அட என்னப்பா இவனு அடிக்கல. அந்த காலத்துல எல்லாம் சும்மா 10 பானை அடிச்சு காலி பண்ணுவாங்க. நீங்க தாத்தா சொல்லி இருக்காருயா. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் ஏன்பா பார்த்தாலும் போனை வச்சுக்கிட்டு. ஆமா யார் போனது? என்ன ஆனா உன அந்த காலம்ன்ற